சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அப்போ சின்னதாக சாதாரணமாக ஒரு கடை தான் வச்சுருந்தேன். புக்கோடைய ஒர்க் எனக்கு அதிகமாக இருக்கனால அவங்களே என்னை பார்த்துட்டு, பால் வைக்கணும் பால் பாண்டி, பூ வைக்கணும் பூ பாண்டி, பழம் வைக்கணும் பழ பாண்டின்னு வச்சுருக்கான், நீ நூல் விற்கிற, அதனால் அதை நூல் பாண்டின்னு வச்சுக்கிடா அப்படின்னு சொல்லி அப்படியே எனக்கு பல பேர் அந்த என்கரேஜ் பண்ணால ஒரு புத்தகம் என்பது ஏதோ ஒரு பாடத்திட்டமாகவோ ஏதோ ஒரு வாழ்வியல் கற்றுக் கொடுக்குறதோ கிடையாது. அது ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அது தேடுதலுடைய உள்ளவங்களை பொறுத்து தான் அதோடைய சாரம். அந்த மாதிரி புத்தகத்தை தேடி வரவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே நான் கொஞ்சம் தேடி எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு 35-40 வருஷமாக 10 புத்தகத்தை படிக்கிறவன் நிச்சயமாக 11 புக்காக ஆகிறான். ஒரே ஒரு புக்கை படிக்கிறவன், ஒரே ஒரு நெட்டை பார்க்குறவன் அதுக்குள்ளே இருக்கிற ஆன்சர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறான். அதை தாண்டி வேற அவனால் தேட முடியாமல் போயிடுது. புத்தகத்தை நான் விற்பனைக்காக பண்ணுறது கிடையாது. முதல் புத்தகத்தை லவ் பண்ணணும், நேசிக்கணும், அப்புறம் அது உங்களை வழி நடக்கும். அதே மாதிரி புத்தகங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ விற்பனைங்கிற நோக்கில் நான் இதை பண்ணுறதே கிடையாது. 50 லட்சம் புக்கையும் நான் படித்து தேடி பிடிச்சி இதுக்குள்ளே யார் ரைட்டர், என்ன இருக்குது சப்ஜெக்ட், யார் கவர் ஆகும், யாருக்கு யூஸ் ஆகும் அந்த சப்ஜெக்ட்லாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புக்கையும் படித்து தான் கொண்டு வந்து அடிக்கிறேன். 50 லட்சம் புக்கா? ஆமாம். இனி புக்குங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, இனிமேல் வரதான். ஆனால் இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு நிச்சயமாக புக்கு ஓடும். ஆனால் 100 வருஷத்துக்கு புக்கு தேடுவாங்க, கிடைக்காது. வணக்கம் சார். வணக்கம். புத்தகத்தை வாசிக்கும், நேசிக்கும், சுவாசிக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஓகே சார். நூல் பாண்டி அது ஒரு நான் எப்படி சொல்கிறது, உங்கள் அப்பா அம்மா வச்ச பேரை விட நூல் அப்படிங்கிறது முன்னாடி சேர்ந்தது எப்போ சார்? இந்த நூல்கள் விற்க ஆரம்பித்ததுக்கப்புறமா? ஆமாம், இந்த நூல்கள் விற்க ஆரம்பித்த போது நம்ம பல எழுத்தாளர்கள், பல பெரிய உறுப்பினர்கள், அதே மாதிரி நண்பர் வட்டங்கள், இவங்கெல்லாம் என்னை நோக்கி வரும்போது நம்ம கொஞ்சம் புக்கில் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி எனக்கு. அதனால் அப்போ சின்னதாக சாதாரணமாக ஒரு கடை தான் வச்சுருந்தேன். புக்கோடைய ஒர்க் எனக்கு அதிகமாக இருக்கனால அவங்களே என்னை பார்த்துட்டு, பால் வைக்கணும் பால் பாண்டி, பூ வைக்கணும் பூ பாண்டி, பழம் வைக்கணும் பழ பாண்டின்னு வச்சுருக்கான், நீ நூல் விற்கிற, அதனால் அதனுடைய ஒரிஜினல் ஏதாவது புத்தகம் விற்கிற, அதனுடைய இயற்கையான பேரை நூலுங்கிற சேர்த்துட்டு நூல் பாண்டின்னு வச்சுக்கிடா அப்படின்னு சொல்லி அப்படியே எனக்கு பல பேர் அந்த என்கரேஜ் பண்ணால அது 83லேயே வச்ச நேமு அப்படியே ரிஜிஸ்டர் ஆகி இன்ன வரைக்கும் அந்த பேரே என்னை தொடர்ந்து என்னை பாண்டியன் கூப்பிட எல்லோரும் நூல் பாண்டியன் தான் எல்லாருமே எனக்கு தெரியும். ஓகே. பேருக்கு முன்னாடியே ஒரு அடைமொழி கிடைக்கிறது பெரிய விஷயம். அதை மெயின்டைன் பண்ணுறது இன்னும் கஷ்டம்னு நினைக்கிறேன். அது இன்னைய வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க. அது எனக்கு வாடிக்கையாளர்கள் கொடுத்த ஒரு சந்தோஷம், அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் என்னை இன்னும் அதை தொடர்ந்து சொல்ல செய்யுது. இப்போ காலம் மாறிக்கிட்டே இருந்தாலும் புத்தகங்கள் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி. இந்த புத்தகங்கள் எந்த அளவுக்கு இந்த மனித குலத்துக்கு அவசியமான ஒன்றுன்னு நினைக்கிறீங்க? ஒரு புத்தகம் என்பது ஏதோ ஒரு பாடத்திட்டமாகவோ ஏதோ ஒரு வாழ்வியல் கற்றுக் கொடுக்குறதோ கிடையாது. அது ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அது தேடுதலுடைய உள்ளவங்களை பொறுத்து தான் அதோடைய சாரம். நம்ம புத்தகமாக படித்தோம்னா ஏதோ ஹோம்ஒர்க்கு எக்ஸாம் லெவலில் போயிடுறோம், இல்லை ஏதோ ஒரு அசைன்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிடுறோம். கிடையாது. தேடுதல் உள்ளவங்க, ஒரு விஷயத்தை நோக்கி போகிறவங்களுக்கு ஒரு புத்தகத்தை கிடைக்கக்கூடிய விஷயத்தை இன்னொரு புத்தகத்தை தேடும்போது தான் அதனுடைய மாற்றங்களும் வேறு செயல்பாடுகளும் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அதை தேடுதல் இருக்கவங்களுக்கு நிறைய இருக்குது, விஷயங்கள் கோடிக்கணக்காக இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது, பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கொடுத்து போயிருக்காங்க. அதனுடைய சாரம்லாம் இனி ஒரிஜினல்லாம் இனிமேல் வெளியே வராது. அந்த மாதிரி ஒரிஜினல் உள்ள புத்தகங்கள், ஆதி காலத்தில் உள்ள 18th செஞ்சுரி லெவலில் இருக்கிற சயின்ஸோ, ஃபிக்ஷனோ, ஆன்மீகமோ, ஜோதிடமோ, வைத்தியமோ, இந்த மாதிரி எந்த விதமான புத்தகம் இருந்தாலும் அந்த பழைய புத்தகத்துக்கு இன்றைக்கும் வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி 1000 கோடி புத்தகங்கள் வந்தாலும் அந்த பழைய புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பக்கம் தான் இன்றைக்கி ஒரு புக்காக இருக்குது. அந்த மாதிரி புத்தகத்தை தேடி வரவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே நான் கொஞ்சம் தேடி எடுத்து கொடுத்துட்ருக்கேன் ஒரு 35-40 வருஷமாக. இன்னொரு விஷயம், கல்வியும் அப்படி தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. முக்கியமாக தமிழ்நாட்டில் கல்வியோட மேம்பாடு அப்படிங்கிறது காலத்துக்கு காலம் ஆடிக்கிட்டே வந்துச்சு. இப்போ எப்படி கல்வி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது இந்த புத்தகத்தோட ஏன் இப்போ அவ்வளோவா ஒட்டாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதை பற்றி அதாவது அந்த காலத்தில் பாடத்திட்டங்கள் குறைவாக இருந்தாலும் விஷயங்கள், அது அறிவுபூர்வமான விஷயங்கள் அதிகமாக இருந்தது. இப்போ பாடத்திட்டங்கள் நிறையா வந்துருச்சு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 20 டிபார்ட்மெண்ட்டு. அந்த 20 டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 10 டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பிரித்து நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் எல்லாமே ரொம்ப டீப்பாக இருக்கனால எல்லா பிள்ளைகளும் அந்தளவுக்கு தேடி படிக்க முடியாது, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாதுங்கிறதுக்காக கொஞ்சம் சுருக்கி சில கான்செப்டை கம்மி பண்ணி மிடில் ஆத்தர், லோக்கல் ஆத்தருங்கிற கான்செப்டை கொடுத்தாங்க.
அது ஓரளவுக்கு ரன்னிங் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா படிச்சு தான் இருந்தாங்க. இப்போ இடைப்பட்ட காலத்தில் இப்போ நடைமுறை வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப எஜுகேஷன் மாறிடுச்சு. அது காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாமே பிடிஎஃப், ஆன்லைன் கிளாஸ்ன்னு போகிறாங்களா, அது ஃபில்டர் பண்ணி தான் வருது. அதை படித்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு, அதை வச்சு நம்ம ஒரு வேலை வாய்ப்பிலையோ, இல்லை ஒரு செயல்பாட்டிலையோ, இல்லை ஒரு செய்முறை பயிற்சியிலையோ போய் நிற்க முடியாது. அதில் இருக்கிற எல்லாமே எதுலேருந்து எடுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே தேடினீங்கன்னா, இன்னும் நீங்கள் அதிகமாக செய்ய முடியும், தேட முடியும். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ தேடல் வந்து குறைஞ்சி போச்சு. அவங்க வந்து ஏதோ ஒரு அந்த எக்ஸாம் பேட்டர்னாவோ, இல்லை ஒரு கிளாஸ்க்குள்ளே போய் அட்டெண்ட் பண்ணிட்டு இது எக்ஸ்பிளைன் சொன்னால் போதும், இன்டர்வியூல இப்படி தான் கேட்பாங்கன்னு அந்த ஃபில்டர் ஆஃப் ரீடிங்கில் இருக்கிறாங்க. இதை தேடுதலில் படிக்கிறவங்க அந்த காலத்தில் புத்தகம் எடுத்து படித்தவங்க தான் இன்றைக்கி சாதனையாளர் நிறைய பேர் உருவாயிருக்காங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லாமே காணொளி காட்சி, அதோட நெட்டு மீடியாவில் பார்க்கறனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அது எக்ஸாமினேஷனோ இல்லை ப்ராக்டிக்கலோ வரும்போது அது சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா எதிர்பார்க்குறவன் அதை விட சிறப்பாக இருக்கான்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு தேவையானதை வேணும்னா அவங்க இந்த புத்தகத்தை தேடினா தான் கிடைக்கும். புத்தகத்தை வாசித்த எத்தனையோ பெரிய 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 சயின்டிஸ்ட்லேருந்து, பெரிய பெரிய லீடர்ஸ்லேருந்து, பெரிய பெரிய லிட்ரேச்சர்ஸ் பெரிய ப்ரொஃபஸர் வரைக்கும் என் கடைக்கு வந்துட்டுருக்காங்க. இன்னமும் அவங்க புக்கு தேடின்னு தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்குள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுங்கிற கான்செப்டில் அந்த நெட்டு மீடியாவில் உட்காந்துருக்கனால அதை கொஞ்சம் ஆர்வமாக தேடுங்க. உங்களாலேயும் சாதனையாளர் ஆக முடியும், நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நீங்களும் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று கொடுக்க முடியும். அப்போ 10 புத்தகத்தை படிக்கிறவன் நிச்சயமாக 11வது ஒரு புக்காக ஆகிறான். ஒரே ஒரு புக்கை படிக்கிறவன், ஒரே ஒரு நெட்டை பார்க்குறவன், அதுக்குள்ளே இருக்கிற ஆன்சர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறான். அதை தாண்டி வேறு அவனால் தேட முடியாமல் போயிடுது. அதனால் நீங்கள் புத்தகத்தை தேடுறவங்க தான் இன்றைக்கி இந்த உலகத்தை ஆள்றாங்க. இந்த உலகத்தில் நடைமுறையில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்களுடைய வரலாறுலாம் எடுத்து பாருங்கள். அவங்கெல்லாம் புத்தகம் எடுத்து படித்தவங்க தான். ஓகே. புத்தகத்து மேலே உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குது, இவ்வளோ ஆசை இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் வந்து பழைய விஷயங்களை வந்து நம்ம நிறைய இடத்துல ஒரு புராதன கோயிலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், காலப்போக்கில் அது அழிஞ்சு போயிடுது. அதை பாதுகாக்கிறதுக்கோ, அதை வந்து இறுக்கி பிடிக்கிறதுக்கோ யாரும் இல்லை. பல விஷயங்கள் நம்மள்ட்டேருந்து போயிடுச்சு. அது மாதிரி நீங்கள் இந்த புத்தகங்களை பாதுகாக்கிறதுக்கான முக்கிய காரணமாக எதை சொல்லுவீங்க? புத்தகத்தை நான் வந்து விற்பனைக்காக பண்ணுறது கிடையாது. புத்தகத்தை லவ் பண்ணணும், நேசிக்கணும். அப்புறம் அது உங்களை வழி நடத்தும். அதே மாதிரி புத்தகங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ விற்பனைங்கிற நோக்கில் நான் இதை பண்ணுறதே கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு 40 வருஷத்தில் 25, 30 வருஷம் முன்னாடிலாம் கொடுத்தவங்கலாம் இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி ஒரு 100 பேர் 500 பேருக்கு வேலை தர அளவுக்குலாம் பெரிய ஓனராகவும் இருக்காங்க. அப்படி படித்தவங்க அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டு, அவங்க எனக்கு கொடுத்த வாழ்த்து. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நீ கொடுத்த புக்கை படித்தேன், என் பையன் என்ட்ரன்ஸ் ஜெயிச்சிட்டான், அவன் என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வுக்கு போனான் அப்படின்னு. அந்த மாதிரி நுழைவுத் தேர்வு வரவங்களுக்குலாம் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியே கவர்மெண்ட் எக்ஸாம் வராங்களா, அவங்களுக்குலாம் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது அவங்க சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் புக்கு என்ட்ரன்ஸ் மெத்தடுன்னு கிடையாது. அதை தாண்டி நான் அவுட் சைடு நிறைய ரெஃபரன்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் இருக்குது. அதை தேடுங்க, படிங்க. நீங்களும் வின் பண்ணுவீங்க. உங்களை தேடியும் வேலை வரும். நீங்கள் வேலையை தேடி அலைய வேண்டாம் நான் சொல்லுவேன். ஆனால் எல்லோரும் டைம் இல்லை, நேரம் இல்லைன்னு ஒதுக்கிக்கிறாங்க. கிடையாது. இதுக்குன்னு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிட்டு படிங்க. இவ்வளோ நேரம் தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம்ஸ் கண்டிப்பாக 1.5 hour 1.5 hour படித்தா போதும். உங்கள்கிட்ட சப்ஜெக்ட் இன்வால்வ் ஆயிரும். நீங்கள் ஒரு சப்ஜெக்டை உருவாக்க முடியும். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டுமே படிச்சுட்டு வரீங்க. அது இங்கே பத்தலைங்கிறது முதல்ல தெரிஞ்சுங்க. ஓகே. என்ன மாதிரியான புத்தகங்கள் உங்கள்கிட்ட இருக்குது? எவ்வளோ புத்தகம் வச்சுருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நான் படித்தது பள்ளிக்கூட படிப்பு தான். ஆனால் படிப்புங்கிறத வந்து பண்ணால் இந்த தொழில் பண்ண முடியாது. ஆர்வம்னு ஒன்று இருக்கணும். இந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் இந்த கடையில் இருக்கிற 50 லட்சம் புக்கையும் நான் படித்து தேடி பிடிச்சி இதுக்குள்ளே யார் ரைட்டர், என்ன இருக்குது சப்ஜெக்ட், யார் கவர் ஆகும், யாருக்கு யூஸ் ஆகும் இந்த சப்ஜெக்ட்லாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புக்கையும் படித்து தான் கொண்டு வந்து அடிக்கிறேன். 50 லட்சம் புக்கா? ஆமாம். எந்த காலகட்டத்திலேருந்து புக்கெலாம் வச்சுருக்கீங்க? நான் 18th செஞ்சுரிலேருந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். புதினங்கள், ஜோதிட புக்கு, ஆய்வு புக்கு, இந்த மாதிரி இப்போ நம்மளுடைய இதிகாசங்கள், நம்முடைய வைத்திய புத்தகங்கள், அப்புறம் பழைய ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்ரேச்சர்ஸு, பழைய கலெக்ஷன்ஸ் ஓல்டு, இந்த மாதிரி ரேர் ஆன்டிஃபேஸ் கலெக்ஷனு, ஆர்ட் புக்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இனிமேல் கிடையாது. அது நீங்கள் மறுபதிப்பு எத்தனை வந்தாலும் இந்த ஒரிஜினல் பதிப்பில் இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய புத்தகம் இப்போ போட முடியாது. அது 1000 பக்கம் உள்ளது இப்போ சுருக்கி வேணால் உங்களுக்கு ஒரு 200 பக்கமாக 300 பக்கமாக வேணால் போடலாம் வழியா, அவ்வளோ முழுசையும் அப்படி போட முடியாது. ஆனால் அந்த ஒரிஜினல் இருக்கிற புக்கை நீங்கள் வாசிக்கும்போது அவருடைய முழு கருத்தும் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆய்வு தேடுதல் உள்ளவங்களுக்குலாம் இங்கே நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறவங்க, இந்த கல்வெட்டுகள், இந்த மாதிரியா ஹிஸ்டாரிக்கல் பற்றி, இந்த மாதிரி மன்னர்கள் வாழ்க்கை வரலாறுலாம் பற்றி படிக்கணும்னு கேட்குறவங்களுக்குலாம் நான் கொடுத்துருக்கேன். இன்னமும் எப்படின்னா நம்மளுடைய ரஷ்யனுடைய புக்ஸ் மிர் பப்ளிகேஷன் ஒரு புக்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் ஆஃப் த வேர்ல்டு இருக்க எல்லா சப்ஜெக்டும் அவங்க புக்கு போட்டிருக்காங்க. அது 83 இங்கே பேன் பண்ணிட்டாங்க. அந்த புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஹெச்ஓடிஸு பழைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கிற எல்லா மேனுஃபேக்சரிங் டிசைனிங் ஆஃப் காட்ஃபாதரே அவங்க புக்கு தான். ஆனால் அந்த புக்கெல்லாம் இப்போ இனிமேல் கிடையாது. அதெல்லாம் இப்போ வெளியே எங்கேயும் இருக்காது. அந்த மாதிரி புத்தகம் கலெக்ட் பண்ணி நிறையா ப்ரொஃபஸர்ஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ரேர் காஃபி அப்படின்னு இருக்குது, அவுட் ஆஃப் பிரிண்ட்டு,
ஆன்டிபீஸ் கலெக்ஷனு ரொம்ப ரெஃபரன்ஸே கிடைக்காம வெளியே இன்றைக்கி எத்தனையோ பேர் நெட்டில் தேடினேன் கிடைக்கல சார், அந்த எடிஷன் வேணும், எனக்கு இந்த புக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் புக்கை. ஓ! ஓகே. எப்படி கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? 50,00,000 புக் அப்படின்னு எவ்வளோ நீங்க படிச்சிருக்கீங்க? எத்தன புக்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க அந்த இல்லை 50,00,000த்துல? நான் படிக்க ஆரம்பித்தா புக்கு விற்க மாட்டேன். ஆ. அதனால் நான் புக்கை வாசித்து அது என்னன்னு தெரிஞ்சுக்குவேன், அதை ஷார்ட் அவுட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக புக்கு சேர்ந்தனால எடுத்து கொடுக்க 1 நாள் 2 நாள் டைம் ஆகும் ஒழிய, ஆனால் எல்லா புக்குமே கிடைக்கும். இங்கே இருக்கிற நான் ஒவ்வொரு புக்கையும் நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிறனால இதில் இருக்கிற இந்த இந்த ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பையன் ஒரு கையில் ஒரு புக் கொண்டு போகும்போது அந்த புக்கோடைய கலரும் சைஸ் வச்சு அவன் என்ன படிக்கிறான்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அந்த புக்கோடைய ஒவ்வொரு புக்கையும் பார்த்து பார்த்து அது எத்தனை எடிஷன் வந்திருக்கு, எத்தனை மாடல் வந்திருக்கு, எத்தனை கலர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா, ஒரு புக்கு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், காமர்ஸ்னு எடுத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ரைட்டர் 2 ரைட்டர் தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 216 ஆத்தர் தெரியும். வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா ரைட்டர் ஆஃப் பற்றியும் நான் இன்வால்வ் ஆகிடுவேன். அவங்க கேட்கும்போது சிலது டக்குன்னு எனக்கு கண்ணில் கிடச்சின்னு எடுத்து கொடுத்துருவேன். இல்லைன்னா 2 நாள் டைம் கேட்பேன். அது ரிலேட்டிவாக பெட்டர் புக் என்ன, இன்னும் அதை விட என்ன புக்கு சப்போர்ட் பண்ணும், அதையும் எடுத்து சொல்லுவேன். அதை தேடி படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே. ரீடிங் ஸ்கில் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்டர்நெட் இந்த யுகத்தில் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் அதை பற்றி ஒரு ஈஸியான ஒரு விளக்கம்னா சொல்லுங்கள். ஒரு சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் ஒரு பையன் படிக்கிறான் 10th கிளாஸ் அப்படின்னா, அவன் 5 சப்ஜெக்ட் 5 டெக்ஸ்ட் புக்காக இல்லை ரெஃபரன்ஸ் கைடு நோட்ஸு இந்த மாதிரி எடுத்து படித்தானா அந்த கிளாஸ் ரூம் டெஸ்ட்டில் அவன் பாஸ் ஆவான். அதே 10 புக்கு எடுத்து படித்தானா அந்த ஸ்கூல்லேயே அவன் டாப் பாஸ் ஆவான். அதே 25 புக்கு எடுத்தனா அவன் ஸ்டேட் லெவலில் டாப் பாஸ் ஆவான். அதே 50 புக்கு 100 புக்கு எடுத்து படித்தானா 101வது அவன் ஒரு புக் ஆவான். ஆனால் இங்கே அந்த மாதிரி படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும், உருவாக்கணும், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். படிப்புடைய திறன் என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் உனக்கு என்ன ஆகலாம், என்ன நினைக்கிறியோ அதை தேடலாம். இதுக்குள்ளே இருக்கிற 1000 கோடிக்கணக்கான விஷயங்களை தேடும்போது அதுலேருந்து ஏதோ ஒன்றில் தான் நீ டாப் ரேங்க்கில் வர. இதுதான் உன்னோட லைஃப் சிக்னேச்சர்னா அதுக்கேற்ற மாதிரி புக்கெல்லாம் தேடி படிக்கும்போது நீ இன்னும் உருவாக்கும். அதுலேருந்து 100 புக்கை படிக்கும்போது 101வது நீ ஒரு புக்கு ஆயிடுற. இப்போ பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? ஏன்னா ஒரு குழந்தை சாப்பாடு ஊட்டினா கூட டக்குன்னு மொபைலை கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு ஓகே நமக்கு இதுதான் பெரிய ரெஃபரன்ஸ் போல் லைஃப்பில் அப்படின்னு ஒரு மனப்பான்மை வந்துடும்ல. அதாவது எஜுகேஷனில் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் சார் மெயின். நான் என்னென்னு கேட்டால் எல்லோரும் படிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் படிக்கிற எல்லாருக்குமே எல்லா விஷயம் சொல்ல தெரியாது. அதே மாதிரி வாசிக்கிறதும் பார்க்குறதையும் 100% வராது. ஆனால் அதே நீங்கள் வாசிக்கும்போது இந்த புக்கிலேருந்து நான் என்ன படிக்கிறேன், அதுலேருந்து எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட், இது என்ன தேவைப்படுது, இது இப்படி வரலாம் அப்படின்னு சர்வே பண்ணுற விஷயத்த தனி மை செல்ஃப் டைரின்னு ஒரு நோட்டை ஒன்று போட்டு அதில் நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து எழுதிட்டீங்கன்னா அது 100 வருஷம் கழிச்சு கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். ஏன்னா எழுதுறது மனதில் இல்லை, மெமரியில் பதிவாகிறது. நம்ம காண்றதையும் பார்க்குறதையும் கேட்குறதையும் எல்லாத்தையும் சொல்ல வராது. ஆனால் எழுதுறது கண்டிப்பாக சொல்ல வரும். ஏன்னா அந்த காலத்தில் எழுதுனவங்க தான் இன்றைக்கி பெரிய ஆட்கள். அவங்களாம் க்ரீன் சிக்னேச்சர் இன்றைக்கி எல்லாமே. இங்கே நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்திருப்பாங்க, நிறைய பேர் உங்கள்கிட்ட புக் ரெஃபரன்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல, மறக்க முடியாத நபர் அப்படின்னு, இந்த விஷயத்த என்கிட்ட கேட்டார், அதோட வேல்யூ இது, ஆனால் அதுக்கு மேலேயே அந்த புக்கு போகும், இருந்தாலும் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. நான் புத்தகத்தை விற்பனைங்கிறது பார்த்தீங்கன்னா தேடுதல் வரவங்கள பொறுத்து தான் இருக்குது. அவங்க எனக்கு ஃபில்டராக வேணும்னா அதுக்கேற்ற அசைன்மெண்ட் கொடுத்துருவேன். இந்தாங்க இதை எடுத்துங்க, இதுக்கு மேலே வேணுன்னா இதை மாதிரி பாருங்கன்னு. இந்த தேடுதல் உள்ளவங்க அதிகமாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும், நிறைய விஷயங்கள் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் விலையை பார்க்க மாட்டேன், அவங்களுடைய ஆர்வத்தை பார்ப்பேன். அவங்களுக்கு நான் ரேட்டை பார்க்காம ரைட் எடுத்துங்க, உங்களால் இன்னும் ஒரு 10 புக்கு உருவாகுது, 100 பேர் இன்னும் படிக்கிறாங்க, உங்களால் 1,00,000 பேர் கண் திறந்து வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னா அந்த புத்தகம் நான் விலை மதிப்பு பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு கொடுத்துருவேன். காரணம் கேட்டிங்கன்னா இனிமேல் செய்கிறதுக்கு உருவாக்குறதுக்கு பதிப்பகம்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இனி புக்குங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி இனிமேல் வரதெல்லாம். ஆனால் இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு நிச்சயமாக புக்கு ஓடும். ஆனால் 100 வருஷத்துக்கு புக்கு தேடுவாங்க, கிடைக்காது. அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எங்கள் கடை மாதிரி இல்லை, எங்கேயோ ஒரு இடம் தான். இப்போ தமிழகத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடை கிடையாது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆன்டிபீஸ் கலெக்ஷனு ரேர் காஃபி சேர்க்குற கடையெல்லாம் ரொம்ப கம்மி. இப்போ மீடியாவில் என்ன தேவையோ அந்த மாதிரி நோட்ஸு டிப்ஸு விற்கிற மாதிரி புக்கு தான் நிறையா வந்துட்டுருக்கு கடைகள்லாம். அதனால் எங்களுடைய மாதிரி கடைகளுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறத விட வர கஸ்டமருக்கு அவங்கள திருப்திப்படுத்திடுவோம். அவங்க என்ன எதிர்பார்க்கலாம் அதை விட அருமையாக அவங்கள திருப்திப்படுத்திருக்கோம். அந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் இன்னமும் என்கிட்ட யாருமே புக்கு கேட்க மாட்டாங்க. எனக்கு இந்த சாப்டருக்கு எந்த புக் எடுத்தால் பெட்டர்னு தான் கேட்பாங்க. நான் அந்த மாதிரி புக் எடுத்து கொடுத்து பழகியிருக்கேன். நான் ஒவ்வொரு புக்கையும் வாசிக்கிறேன். யார் யாருக்கு என்ன யூனிட் தேவை, என்ன சப்ஜெக்ட் தேவை, என்ன கேட்டகரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன். அவங்க ஒரு புக் கேட்டால் நான் 10 புக்கு போடுவேன். இந்த 10 புக்கு உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி எடுத்துங்கம்மே. அப்புறம் ஒவ்வொரு புக்கு பற்றி அவங்களுக்கு சொல்லுவேன். இதில் நான் இது எப்படி இருக்குது, இல்லை என்ன இருக்குது, இதில் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. இன்றைக்கி என்ட்ரன்ஸ் நுழைவுத் வரவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபில்டர் ரீடிங் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன், ஒரு புக்கோ 2 புக்கோ 10 புக்கோலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் எவ்வளோ புக்கு தரீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு மார்க்கு, எவ்வளோக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு டேலண்ட்டு. நீங்கள் எதை கேட்டாலும் சொல்லுவேங்கிற திறமை உங்களுக்கு தானாக வரும். இப்படி தான் கேட்பாங்களா, இப்படி தான் கேட்பாங்க, நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க கிடையாது. நீ எப்படி வேணால் கேளுப்பா நான் தரேங்கிற டேலண்ட் வந்துடும்.
அதுக்கு நீங்கள் தேடுதல் படிக்கிறத வச்சு எழுதுறத வச்சு தான் உருவாகும். எழுது தன்மை குறைஞ்சி போச்சு. இப்போ உள்ள பிள்ளைகளை போய் கேட்டிங்கன்னா 3 மணி எக்ஸாம் டைம் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் எழுத முடியலைங்கிறாங்க. இந்த 2-3 வருஷமாக கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாம் எழுத்துத்தன்மை குறைஞ்சி போச்சு. எல்லாம் காணொலி, நெட்டும், லேப்டாப்பும் பார்த்துட்டு இருக்கனால எழுத்து பயிற்சி இல்லாதனால பரீட்சையில் எழுதும்போது நேரம் பத்த மாட்டேங்குது. கடைசி 10 மார்க் கொஸ்டின் 4 எழுத முடியல, அதனால் 40 மார்க் போச்சுன்னு ஃபீலிங்கில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், வீட்டில் எழுதி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வேகமாக எழுத வரும். நிறைய படிங்க, படித்து நீங்கள் உருவாக்குங்க. உங்களாலேயும் சாதனையாளர் ஆக முடியும். ஓகே. இன்னொரு விஷயம், உங்கள்ட்ட எவ்வளோ மதிப்பிலான புக்குகள் இருக்குது? ஏன்னா புக்குமே ஒரு ஒரு ஆன்டி கலெக்ஷன்னு சொல்கிறீங்க நீங்கள். அதுக்குமே ஒரு மதிப்பு இருக்குது. எவ்வளோ ரூபா மதிப்பில் புக்கு வச்சுருக்கீங்க? இது விலைன்னு கேட்டால் மதிப்பு கிடையாது. அவங்களோட தேடுதலை பொறுத்து தான் அதுக்கு வேல்யூவே. அதிகமாக தேடுறவங்களுக்கு நான் விலையை பார்க்க மாட்டேன். குறைச்சி தேடுறவங்களுக்கு நிச்சயமாக அவங்க விலையை நிர்ணயம் பண்ணுவேன். அது ஒரு புத்தகத்தோடைய பாதி விலை கொடுப்பேன். ஏன்னா இங்கே வந்து எல்லாராலையும் புது புக்கு வாங்க முடியாது, எல்லா புக்கும் கிடையாது. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இது போதும் அப்படிங்கிறவங்களும் அந்த மேக்ஸிமம் ஆஃப் ரேட்டுங்கிற லெவலில் கொடுத்துருவேன். ஆனால் அதிகமாக தேடுறாங்க, நல்லா ஆர்வமாக இருக்காங்க, அவங்களுக்கு சப்ஜெக்ட் வேணும், இன்வால்வ் ஆக்காங்க, நான் கொஞ்சம் இதாக செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க வரும்போதே எனக்கு தெரியும். அவங்கள பார்க்கும்போதே அவங்க கேட்குறத கேள்விகளை வச்சே நான் அவங்களை ஓரளவுக்கு நிர்ணயம் பண்ணிடுவேன். அதுக்கேற்ற உள்ளவங்களுக்கு நான் அந்த மாதிரி நானே எடுத்து நிறைய கலெக்ஷன் எடுத்து வைப்பேன். அதில் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அந்த ஆர்வத்தை தேடி எடுக்கிறவங்க அவங்கள நான் விலையை பார்க்க மாட்டேன். ஏதோ ஒரு இடத்துல அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பயன்படுது, இது இன்னொரு 10 பேருக்கு பயன்படுங்கிற கான்செப்ட் எனக்கு வந்துடும். அப்போ அவங்க செய்கிற அந்த தேடுதல் பொறுத்தே அவங்களுக்கு சர்வே பண்ணிவிட்டு நிறைய சர்வீஸ் பண்ணுவேன். என்னுடைய கவுண்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து நான் வந்து 1 கோடி புக்கெல்லாம் வச்சுருந்தேன். இந்த காலத்தில் இப்போ வந்து படிப்புடைய தன்மை வேறு மாதிரி மாறி கொஞ்சம் குறைஞ்சி போனனால சிலதெல்லாம் நாங்களே வேண்டான்னு கழிச்சிட்டோம். அப்புறமாட்டி 2வது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் வந்துச்சு ஒரு 15ல், அதில் கொஞ்சம் புக்கு போயிடுச்சு. ஒரு 10 lakhs புக்கு அப்படியே ஒரு குடோனோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரையான் பூச்சி, எலி அது கொஞ்சம் சாப்பிடும், அது கொஞ்சம் படிக்கும் வந்து அது கொஞ்சம் எடுத்துகிட்டு போக மீதி தான் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ரொம்ப ரேர் காஃபி நல்ல புக்கெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தனியாக வச்சுட்ருக்கேன். அதாவது அழிந்து போனது, மறுபதிப்பு இல்லாத, ரேர் ஆஃப் காஃபி, மிஸ்ஸிங் ஆஃப் புக்கு, அவுட் ஆஃப் பிரிண்ட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் எடிஷன், ரீப்ரிண்ட்ல புக்கு, கூகுள்லேயும், நெட்லேயும், அமேசான்லேயும், ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்காத புக்கு வேணுமா? இந்த கடையில் கண்டிப்பாக கிடைக்கும், வாங்க. ஓகே. அதான் சொல்கிறீங்கல்ல, ரொம்ப ரேரான புக்கு அப்படின்னு. எந்த புக்கு ரொம்ப ரேருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஐ மீன் ஏதாச்சும் நேம் மென்ஷன் பண்ண? நேம் மென்ஷன்னா நம்மளுடைய வைத்திய புக்குங்களில், ஜோதிட புக்குலாம் அந்த காலத்தில் சைவ சித்தாந்த வெளியீட்டில் நிறைய புத்தகம் இட்டிருக்காங்க. அந்த காலத்தில் பெரிய ஆராய்ச்சியாளர்களோட புத்தகம்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ பிரிண்ட்டே கிடையாது. அதெல்லாம் கிட்டத்தட்ட 40, 50, 60 வருஷம், 25 வருஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் பிரிண்ட் வரதில்லை. அதே மாதிரி சில இந்த ஆதீனங்களுடையது, இந்த நம்ம இலக்கியங்கள், தொல்காப்பியம், நம்ம கம்பராமாயணம், ராமாயணம், பகவத்கீதை, இந்த மாதிரி பழைய காலத்தில் உள்ளதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து பாடல், பதவுரை, விளக்க உரை, தெளிவுரைகள்லாம் போட்டு வரும். இப்போ வரலாம் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த காலத்தில் ஒவ்வொரு வரிக்கும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோடு கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு 5 வால்யூம் 10 வால்யூம் புக்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கழக வெளியீட்டுடைய புக்கு, தமிழ் சங்கத்துடைய புக்கு, அந்த மாதிரி பழைய காலத்து புக்கெல்லாம் இனிமேல் வந்து ரீப்ரிண்ட்டும் கிடையாது, பண்ணுறதுக்கு ஆளும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி புத்தகம் இனிமேல் வராது. அந்த புத்தகத்தை வச்சு தான் இன்றைக்கி பல பாடநூலுடைய இதுக்கே சில தான் கருத்துக்கள்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் அது கூட உங்களுக்கு ஃபில்டர் தான் வருது. அதை படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பிஹெச்டி பண்ணலாம், ஒரு ரிசர்ச் பண்ணலாம், நீங்கள் ஒரு பதிப்பகம் ஒரு புக்கு போடலாம். அந்த மாதிரி சில இன்றைக்கி நெட்டில் மீடியாவில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது கான்செப்ட் வேணும், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஒரு சின்ன தாட் பண்ணுறோம், அதுக்கு உள்ள பேக்ரவுண்டு உள்ள ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் சில விஷயங்களை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட புத்தகங்களை எடுத்து கொடுப்பேன். சில பேர் அந்த ஃபோட்டோகிராஃபி ஓல்டு வேணும், அந்த இன்றைக்கி நெட்டில் வரலாம் இருக்கும், ஆனால் அந்த ஓல்டு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே. உங்கள்கிட்டேருந்து புக் வாங்கிட்டு போய் கம்மியான ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க, ஆனால் வெளியே போனால் அது பயங்கர ஒரு ரேட் இருக்கும். அது மாதிரிலாம் நடந்திருக்கு. நிறைய இருக்குது. நான் விலையெல்லாம் யாருக்கும் நிர்ணயம் பண்ணுறதே கிடையாது, வரவங்களுடைய தேவைகளை பொறுத்தான். இப்போ நான் வந்து 1000 ரூபா, லட்ச ரூபா புக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 100 ரூபா புக்கு 2000 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அது உலகத்திலேயே கிடைக்காத புக்காகவும் இருக்கும். அது புத்தகத்தை பொறுத்து தான் இருக்குது, கேட்குறவங்கள பொறுத்து இருக்குது. எல்லாரும் அது மேல் நோக்காக பார்த்தாங்கன்னா சும்மா நுனிப்புல் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி புக்காக கேட்டாங்கன்னா அது அவங்களுடைய விலைக்கு பாதி. ஆனால் விலையே கிடைக்காத சில ரேர் அரிதான காப்பி, ரொம்ப மிஸ்ஸிங் புக்கு, இது இல்லவே இல்லை அப்படின்னு கேட்குற புக்கை நாங்களும் சிரமப்பட்டு தான் தேடி எடுக்கிறோம். 1000 ரேட்டில் தேடும்போது அது எங்கேயோ ஒரு இடத்துல 1001வது இடத்துல கிடைக்கும். அதுக்காக நாங்கள் கடந்த காலங்கள் ஒரு 10-15 வருஷம் வெயிட் பண்ணி கூட எடுத்து வந்திருக்கோம். எப்பா எங்கே போய் எடுத்தீங்க? 10 வருஷம் 15 வருஷங்கிறது பெரிய மாதிரிலாம் வந்து இது வந்து எப்படின்னா, சில பேர் வந்து அவங்க படித்த புத்தகத்தை வந்து ஏன் பெற்ற இன்பம் வையம் பெறணும், நான் படிச்சுட்டேன் நல்ல இலக்கம் தம்பி, இந்த புக்கு யாருக்கா கொடுங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தவங்களும் உண்டு. அதுக்கு உரிய தொகையை வாங்கிட்டு அதுக்கு வந்து சில வாடிக்கையாளர்கள் அவங்க வந்து பயன்படுத்திட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் அவங்க தாண்டிடுவாங்க. அந்த லெவலில் கொண்டு வந்து கொடுக்குறவங்களும் புக்கு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழமையான சில புத்தகங்கள்லாம் இனிமேல் வெளியே வர்றது இல்லையா, அது மாதிரி விஷயங்களை தேட தான் எங்களுடைய வேலையாக வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ கரண்ட் ரன்னிங் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கிற புக்கெல்லாம் ரொம்ப கிடைச்சாலும் எங்களுக்கு வந்து இனிமேல் வராதுங்கிற புத்தகம் தேடுறது தான் எங்களுடைய வேலையை. அது என்டிபிஎஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு மாதிரி தான் மெயின் வேலையை நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே. எந்த புத்தகம் ரொம்ப தேடி உங்களுக்கு
ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிதுன்னா எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க? இல்லை, என்னால் எந்த புத்தகம் தனியாக ஒதுக்க முடியல. எனக்கு எல்லா புக்கும் ஒரே மாதிரி. ஏன்னா பிள்ளைகள் 40 பிள்ளைகள்னா 40 பிள்ளையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். ஒரு பிள்ளையும் தனியாக பார்க்க மாட்டேன். ஓகே, ஓகே. புத்தக வாசிப்பாளர்களுக்கும், புத்தகம் படிக்கணும்னு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும், புக்கை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அவர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? அதாவது இங்கே ஒரு புத்தகம் படிக்கிறீங்க. இப்போ செல்ஃப் ஆஃப் டெவலப்மெண்ட் புக்கு படிக்கிறாங்க. சில பேர் வந்து கதை படிக்கிறாங்க. சில பேர் வந்து ஹிஸ்டாரிக்கல் படிக்கிறாங்க. சில பேர் ஹிஸ்ட்ரி இது மாதிரி நாவல்ஸ் படிக்கிறாங்க. சில பேர் வந்து நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வர புதினங்கள் படிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி லைட்டாக வந்திருக்க சைக்காலஜி மணி, பேராரி, இந்த மாதிரி அயாக்கா, அல்கெமிஸ்ட்ரி, எவ்வளோ புக் இருக்குது. இன்னும் உலகத்தில் கோடிக்கணக்கான புக் இருக்குது. எத்தனை புக்கு படித்தேன்னு சொல்லாதீங்க, அது பிரயோஜனமே இல்லை. ஒவ்வொரு புக்கையும் படிங்க. இந்த புக்லேருந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு, நான் என்ன எடுத்துக்கிட்டேன், இவன் எனக்கு என்ன தரான், நான் என்ன சொல்கிறேன், இவன் நான் எதை ஃபாலோ பண்ணுறேன், இது கரெக்டாக, இது சரியில்லையா, இது ஏற்றுக்கலாமா, ஏற்றுக்க முடியாதா. அந்த புக்கை பற்றி ஒரு டைரியில் 1 பேஜ், ஒரு 20 வரி இல்லை 10 வரி அதை பற்றி ரிவ்யூ எழுதுங்க. இந்த மாதிரி எழுதிட்டே வாங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு பக்கத்தை திறந்து அந்த பக்கத்தில் இருக்கிற பக்கத்தை படிங்க. நீங்கள் எந்த இடத்துல இந்த புக்கை வாங்கினீங்க, எங்கே உட்காந்து படிச்சிங்க, அந்த புக்கிலேருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சது ஃபுல்லாக அப்படிங்கிறத அந்த 10 வரி சொல்லும். ஏன்னா எழுதுனது நீங்கள், படித்தது நீங்கள், சர்வே பண்ணது நீங்கள். இந்த மாதிரி எழுதி படித்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நிறைய பெரிய சாதனையாளர்கள் உருவாகியிருக்காங்க. அவுட் ஆஃப் ரீடிங் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறத நான் தெரிஞ்சதை பதிவு பண்ணி வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய லைஃப் ஆஃப் என்சைக்ளோபீடியா. நான் என்னைக்கு கேட்டாலும் சொல்லுவேன், என்னைக்கு எனக்கு எதை பற்றி கேட்டாலும் சொல்லுவேங்கிற அந்த மனப்பக்குவம் வரும் அந்த புத்தகத்தை பார்க்கும்போது, டைரியை பார்க்கும்போது. யார் வீட்டில் மை செல்ஃப் டைரி இருக்கோ அவங்க நிச்சயமாக பெரிய சாதனையாளர்கள். சார், எந்த லாங்குவேஜ் புக்கு ரொம்ப ரேராக இருக்குது, அதில் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது, எந்த லாங்குவேஜ் புக்கு? நம்மளுடைய ஃபிக்ஷன் இருக்குங்க சார், நிறைய ஃபிக்ஷன் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் கல்கியிலையும் இந்த குங்குமத்துலேயும் அந்த பைண்டிங் நாவல்லாம் பார்த்தீங்களா, அது நேச்சர் ஆஃப் ஆர்ட்டோட இருக்கிற புக்காக இருக்கும். அந்த கதாபாத்திரம் கேரக்டரோட போட்டோ உள்ள புக்காக இருக்கும். அந்த புக்கெல்லாம் வந்து 90யோட ஸ்டாஃப். அதெல்லாம் அந்த 60, 40, 70ல் வந்த புத்தகங்கள். அந்த காலத்தில் அவங்களாம் அதெல்லாம் பொறுமையாக இருந்து பைண்டிங் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரிஜினல் கதாபாத்திர படத்தோடு உள்ள புத்தகங்கள்லாம் இனிமேல் கிடையாது. அதுக்கு வந்து நிறைய இன்றைக்கும் ஆள் தேடுறாங்க. இந்த சினிமா லைனில் இருக்கிற ஸ்கிரிப்ட் எடுக்கிறவங்க, இந்த கதை படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களாம் வந்து இந்த புக்கை வந்து நிறைய தேடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கதாபாத்திரம், அதோடைய கரு, சில ஒரு டைலாக்ஸு, சில வேர்டு, இது மாதிரிலாம் கிடைக்கும். இந்த ரஷ்யனுடைய தமிழ் நாவல் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியே வந்து ரொம்ப கடுமையாக வில்கராகவும், வேர்டும் பயங்கரமாகவும், கான்செப்ட் நல்லா டீப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஓல்டு நாவல்ஸ், பைண்டிங் நாவலும், ஓல்டு கலெக்ஷன் தமிழ் நாவலும் கேட்கறதுக்கு இன்னும் டீம் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ பதிப்புமே இல்லாத புத்தகம் அவங்களே வந்து என்கிட்ட பதிப்பகத்துக்காரங்களே புக் கேட்டிருக்காங்க. ஓகே. இன்னொரு விஷயம் சார், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சமீபத்து காலமாக நிறைய புத்தகங்கள் வந்து நீங்கள் படிங்க, கேளுங்க அப்படின்னு ஒரு சஜஷன் போயிட்டே இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? என்கிட்ட நிறைய பேர் புக்கு கேட்க வருவாங்க. குறிப்பிட்டவங்க பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த புக்கோடைய ரிவ்யூ வச்சுட்டு என்கிட்ட வந்து, சார் இந்த புக் இருக்கா, சார் இந்த பெட்டர் புக் இருக்கா, இந்த புக் இருக்கா. நான் சொன்னேன், இதை விட பெட்டர் புக் இருக்குது, ஏன் நீங்கள் அதை தேடலை? இன்னொருத்தருடைய ப்ராசஸ் தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க, அது பெட்டர் புக்கு தான். நான் அதை விட பெட்டர் புக்கு நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தேடி வரவங்களுக்கு நான் நிறைய ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருக்கேன். இந்த லைக் கொடுக்குறத, ரிவ்யூ கொடுக்கலாம் யார் கொடுக்குறா, மீடியாவில் எக்ஸ்பிளைன் பண்ணி விளம்பரம் பண்ணுறாங்க, அதெல்லாம் யார் பண்ணுறா? ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய புக்கு நல்ல சேல்ஸ் ஆகும், நிறைய போகும். ஆனால் அதில் உங்களுக்கு அந்த புக்கில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, நீங்கள் அதை வச்சு ஏதாவது க்ரியேட் பண்ண முடிஞ்சுதா, உங்களால் லைஃப் சைன் பண்ண முடிஞ்சுதா, அதுலேருந்து ஒரு தாட் உங்களால் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணிச்சா? அப்படி சேஞ்ச் பண்ணால் அந்த புக்கு உண்மையுமே உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு. ஆனால் அந்த மாதிரி புத்தகம் வந்து ரிவ்யூவாக கொடுக்குற புக்கும், லைக் பண்ணுற புக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபாஸ்ட் ஆஃப் மூவிங்கு. ஆனால் அது ஒரே வார்த்தை அந்த புக் பழையபடியும் கீழே போயிடுது. ஆனால் எங்கிட்ட தேடி வர பழைய செல்ஃப் டெவலப்மெண்ட், டேனியல் கார்னர் புக்கு, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அதெல்லாம் இன்றைக்கும் தேடி வராங்க. அந்த புக்கெல்லாம் யாரும் லைக் பண்ணுறது கிடையாது, ரிவ்யூவும் கிடையாது. இன்றைக்கி அது ஓடிக்கிட்டு இருக்குது டிமாண்டாக. செல்ஃப் டெவலப் மோட்டிவ் புக்கெலாம் எவ்வளவோ இருக்குது பெட்டர் புக்கு. அந்த விஷயத்தில் யாருமே இன்றைக்கி யார் பண்ணலைன்னா அந்த ரைட்டரும் கிடையாது, அந்த பப்ளிஷன் கிடையாது. ஆனால் அந்த புக்கெல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள், நீங்களும் நாளைக்கு ஒரு ரைட்டர் ஆயிடுவீங்க. உங்களுடைய செல்ஃப் மோட்டிவ் நல்ல டெவலப் ஆகும். இந்த செல்ஃப் மோட்டிவ்க்கு ஏதாச்சும் புக்கு சொல்லுங்களேன் டேனியல். டேனியல் கார்னருக்கு பழைய ரைட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு 150 பேருக்கு மேலே இருக்காங்க இங்கிலீஷ் ரைட்டர்ஸ். தமிழ் ரைட்டில் பார்த்திங்கன்னா அப்துல் ரஹீம், பிசி கணேசன், உதயமூர்த்தி, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய உளவியல் சைக்காலஜியாகவும் டெவலப்மெண்ட்டாகவும், வாழ்வியலாகவும் டெவலப்மெண்ட்டாகவும் நிறைய முன்னேற்றம் அடைய புத்தகம் எத்தனையோ இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா 7 நாள் நீ பணக்காரனா, இப்படி சிந்திக்கலாமா, அப்படி செய்யலாமா, உன் வாழ்க்கை 7 முறையில் மாற்றக்கூடிய விஷயம் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன டைட்டிலாக வர நிறைய புத்தகங்கள் வருது. அதை வாசிக்கிறாங்க. அது அந்த ரைட்டருக்கும் அந்த புத்தகத்தோட இதுக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு அது எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேடுற புக்கு உங்கள் வாழ்க்கையில் பிறர் வாழ்க்கையும் சப்போர்ட் பண்ணும்.
அந்த மாதிரி புத்தகத்தை தேடி படிங்க. நீங்களும் சாதனையாளர் ஆகலாம். உங்களுக்கும் வாழ்வியலில் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், பணத்தை வந்து சேமிக்கலாம், புதைச்சி வைக்கலாம், ஆனால் அது அரிச்சு போயிடும். புத்தகத்தையும் சேமிக்கலாம், புதைக்கலாம், அரிச்சு போயிடும். ஆனால் யாராச்சும் ஒருத்தரோட வாழ்க்கையை அந்த புத்தகம் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த புத்தகத்தை பாதுகாக்கிற வேலையை செய்கிற உங்களுக்கும் இந்த பதிப்பகத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. இது மாதிரி பல பேரை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் சொன்னீங்க, நான் புத்தகத்தை விற்கலை, வந்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு சாய்ஸ் தரேன்னு. இது மாதிரி பலரோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நூல் பாண்டி மாதிரி இன்னும் எத்தனை பேர் வரணுமோ பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்கள் பதிப்பகத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. வாசிக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் கடைசி நன்றி சொல்கிறேன். அதாவது நீங்கள் புத்தகத்தை புத்தகமாக பார்க்காதீங்க, உங்கள் வாழ்வியலில் அது ஒரு பக்கமாக பாருங்கள். அது உங்களை நிச்சயமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நீங்கள் எடுக்கிற அந்த கருத்து என்ன எடுக்கிறீங்களோ, என்ன தேடுறீங்களோ, அது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை தரும். ஆனால் புத்தகத்தில் இருந்து படித்த எத்தனையோ சாதனையாளர் இருக்காங்க. கொஞ்சம் படிங்க, எடுத்து பாருங்கள், உங்களுக்கும் புரியும் இந்த உலகத்தை பற்றி. நன்றி. நன்றி.